என்ன பிரச்சனை? வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்லை, சாப்பிட வெளில போயிட்டு. அதுக்கு தான் வேக வேகமாக நானே வந்தேன். எதுக்குங்க உங்களுக்கு இந்த சிரமம்லாம்? ஐயோடா, ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு வர்றது பெரிய சிரமமா? நான் உங்களை வீட்டுக்கே கூப்பிடலாம் தான் நினச்சேன். நீங்கள் கூச்சப்படுவீங்களேன்னு தான் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க ரம்யா. ரம்யா, பிரசன்னா மாதிரி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் இல்லாமல் பிரசன்னா எவ்வளோ துடிச்சு போயிட்டார் தெரியுமா? ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனால தான் நானே சாப்பாடு கொண்டு வந்தேன். ஐயோ ரம்யா, நீங்கள் உடனே தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க. பிரசன்னாவை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். வாங்க, நீங்களே வந்து உங்கள் கையாலே இவருக்கு பரிமாறுங்க. ரம்யா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. ரம்யா, நானே உங்களை வீட்டுக்கு வந்து கூப்பிடலான்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. பிரசன்னா, ரம்யா ரம்யான்னு உருகிட்டே இருந்தீங்களே, தோ உங்கள் ரம்யா வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். பாய் பிரசன்னா. பாய் ரம்யா. ரம்யா, என் மேலதான் தப்பு. நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன ரம்யா கால் நல்லா விழுந்துட்டு? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சரி விடு, மறுபடியும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. செய்ய மாட்டேன். சாப்பிடலாம். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். அச்சோ, யாருக்கு? வாங்க வாங்க வாங்க. யாரு? ஓ, இவரா? வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. இந்த வீட்டுக்குள்ள அடிமையா தான் இருக்க போல இருக்கு. ஆமாங்க. நாட்டுல உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் ஆம்பளைகளுக்கு மரியாதையே இல்ல. டேய் குட்டி, இந்த ஆள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீ போய் வேலை பாரு. சரிங்க. ஐயோ சார், கையும் ஓடல காலும். வா. ஆட அறிவு கேட்டவரே, அவனை போய் சாரு மோருங்கிற. இங்க தானே மருமகன் சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அவன் பேருக்கு தான் மருமகன். இந்த வீட்டோட கொத்தடிமை அவன். ஆமா.
நீ சாருன்னு கூப்பிட்டோன்னு அவன் கை காலில் எப்படி உதச்சு பாத்தியா? நீ என்ன பண்ணுவ? அவன் மேல உள்ள மோகம் உனக்கு தலைக்கேறி போச்சு. யார சாருன்னு கூப்பிடணும்னு கூட தெரியாம கூப்பிட்டு இருக்க. சரி வா, அட வாடா. ஏண்டா குட்டி, என்ன மரியாதையாக்கு? இல்லை வீட்டுக்குள்ளே எப்படி சப்பல் அதான். இன்னைக்கே இந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டு போல இருக்கு. நட. யாருங்க அங்கிள்? நான் யாருங்கிறது இருக்கட்டும், பெருசு வீட்டுல இருக்கா? பெருசா? தாத்தா தாத்தா. ஓ தாத்தாவா? இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏடா. டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்படி வாடா. எதை? இல்லை மெதுவாக பேசுகிறேன். மெதுவா பேசணுமா? டேய், இப்படி வாடா. ஏனே கத்துறேன். உட்கார்றா. அநியாயத்துக்கு அலையறியாடா. என்னடா மந்திர சுட்ட கோழி மாதிரியே இருக்கிற? இல்லைண்ணே, இந்த வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வர்றது அவளுக்கு தெரியாது. என்னை பார்த்தா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குமே, அதான். ஆமாடா, உங்க காதல் பெரிய லைலா மஜ்னு காதல். ஏன்டா டே, நான் சொல்றத மட்டும் செய். என்ன காதல் பண்ற நாம காதல். வணக்கம். வணக்கம் அண்ணே. வாங்க வாங்க. நீங்க யாருன்னு? அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? உங்களை சொல்லி தப்பில்லை, உங்க காலம் அப்படி. சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தவிர எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க மருமகளோட கொழுந்தேன். நீங்க எனக்கு பத்திரிக்கை கொடுக்காமையே நான் உங்க வீட்டுக்கு வந்து மரியாதை செஞ்சனே, அதே மாச்சி தான். ஓ அப்படியா? ஆ. அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, மறந்தே போயிட்டேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, நான் பழைய உறவை சொல்லி சொந்தம் கொண்டாட வரல, புதுசா ஒரு உறவை ஏற்படுத்திக்கலான்னு வந்திருக்கேன். சுத்தி வளைக்காம விஷயத்தை நேரடியா சொல்லிடுங்களேன். சரி, நான் நேரடியாவே சொல்றேன். இவன் என் சித்தப்பா பையன் குட்டி. உங்க ரெண்டாவது பொண்ணு சந்தியாவும் இவனும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அதுக்கு எப்படி கண்ணை விட்டுறீங்க? உங்களுக்கு தெரியுமல்ல. அது முடிஞ்சு போன விஷயம். இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். இவனுக்கு நீ பொண்ணு கேட்டு வந்திருக்கிற. ஒழுங்கா இருந்த பொண்ணை காதல்ங்கிற பேர்ல ஏமாத்தி பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனதும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்திட்டு போன இந்த அயோக்கியனுக்கா? செத்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் என் பொண்ணை. என் பொண்ணை வெட்டி போடுவனே தவிர இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எழுந்திருக்க, வெளியே போங்க. நீங்க சொன்னா நான் போயிட முடியுமா? யார் சொல்லணும் வேற? இது உங்களுக்கு எனக்கு உள்ள பிரச்சனையா? சின்னஞ்சிறுசுக்கு பிரச்சனை. உங்க பொண்ணை கூப்பிடுங்க, அது வந்து இவனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு அது வாயால சொல்லட்டும், நாங்க எந்திரிச்சு போயிடுறோம். இந்த பாரு, இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். என்னடா இந்த தாத்தனோட? என் வார்த்தையை மீறி யாரும் இங்க நடந்துக்க மாட்டாங்க. என் பொண்ணோட நல்லது கெட்டது எனக்கு தெரியும். நீ வெளியே போ. வெளியில நான் போய் ஆகணுமா? கண்டிப்பா வெளியே போங்க. உங்க பொண்ணு வந்திருக்குது, அது வாயாலே என்ன சொல்லுதுன்னு கேட்போம். வாமா.
வாங்க. இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான். போதும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, உள்ள போங்க. இல்லப்பா. உள்ள போங்க. என்னப்பா என்னாச்சு? என்னாச்சு ஏதாச்சு அதெல்லாம் தேவையில்லை, உள்ள போ. என்ன? அது வேற ஒன்றும் இல்லைங்க. உங்கள் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் தங்கச்சி பொண்ணு கேட்டா உங்கள் அப்பா எங்களை மரியாதை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறார். நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. சொல்லுமா, என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? ஏய், போ உள்ள. என்ன பார்க்குற? போ உள்ள போன்னு சொல்றேன்ல. இல்லப்பா, நம்ம பெரியவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும். சின்ன சிறுசுங்க. இவனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவமானப்பட்டு வந்ததெல்லாம் மறந்து போச்சா? மறுபடியும் பல்ல இடிச்சு அவங்கிட்ட பேசணுங்கிறியா? உள்ள போ. இல்லப்பா. உள்ள போன்னு சொல்றேன் இல்ல. என்னப்பா இது? வந்தவங்க முன்னாடி மூஞ்சில அடிச்சா? எனக்கு தெரியும், உள்ள போங்க. இல்லப்பா, நாங்க போறீங்களா இல்லையா? இப்போ சந்தியா, நீ வா வா. இது பாருங்க, மரியாதையா சொல்றேன், தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. வாங்க கலெக்டர் சார், வாங்க போலீஸ் மேடம். உட்கார்ற. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆளுக்கு ஒவ்வொரு ரூம்ல இருந்து வந்தீங்கன்னா நானும் எத்தனை தடவை தான் சொல்றது? அது வேற ஒண்ணும் இல்ல கலெக்டர் சார், உங்க தங்கச்சியை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி உங்க அப்பாட்ட கேட்டேன். உங்க அப்பா மாட்டேன்னு சொல்றாரு. இளங்காதலர்களை பிரிக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் நீங்களே எடுத்து சொல்லுங்க. என் தங்கச்சி ஒரு நல்லவனை காதலிச்சிருந்தா நானே சேர்த்து வச்சிருப்பேன். காதல்ங்கிற பேர்ல ஒரு அயோக்கியனை கட்டி வச்சு என் தங்கச்சியோட வாழ்க்கைய நான் கெடுக்க விரும்பல. இப்ப புரியுதா? என்ன எல்லாரும் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கிறீங்க? டிஜிபி மேடம், நீங்களாவது இவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன்னோட தம்பி குட்டி, அவனோட லட்சணம், அவனோட யோகிதை, அவன் எவ்வளோ ஒழுங்கான அயோக்கியன், இது எல்லாத்தையும் சொன்னதே நான் தான். பலம் உடைத்திடும் பகை வரை